ஹாய் யாருமே செல்லப்படுங்களா? ஸோ நம்ம எதோட மிச்சமாலேருந்து கண்டினியூ பண்ணலாம். நம்ம எதோட மிச்சம்னா தயங்கப்பா அந்த மாதிரி ஜெய்கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ ஜெய்கி அப்படியே யோசிச்சுட்டு நின்றுருப்பான். ஸோ இதோட நம்ம மிச்சம் அங்கே கதைக்குள்ளே போகலாம். ஜெய்கி இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியல, அப்படியே யோசிச்சுட்டே நிற்கிறான். என்ன பண்ணுறது, இதை பேச்சு கேட்கலனா அம்மா பாக்ஸு வேறு இவ்வளோ கையில் இருக்கு, என்ன பண்ணுறதுன்னே தெரியலையே, வேறு வழியே இல்லை. ஓகேன்னு சொல்லிட வேண்டியதான், இதை விட்டால் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளேயே புலம்பிக்கிட்டு அவனுக்குள்ளேயே பேசிக்கிட்டு மனசுக்குள்ளே அப்படின்னு நிற்கிறான். ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜேகே பக்கத்தில் வந்துட்டு, டேய் மச்சான் ஜேகே, இங்கே பாரு, எதுக்கும் கவலைப்படாத, அம்மா அப்பாவை நாங்கள் காப்பாற்றுறோம், நாங்களே பார்த்துக்குறோம் ஜேகே, புரிஞ்சதா? இல்லைடா மேனேஜர், என்னால் தானே இவ்வளோ பிரச்சனையும், என்னால் தானே இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வந்துச்சு, நானே சால்வ் பண்ணிக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன், இல்லை நீங்கள் யாரும் தலையிட வேணாம், என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, எந்த உயிர் ஆபத்தும் வரக்கூடாது, அதனால் நானே இந்த பிரச்சனையை பார்த்துக்கிறேன், நானே சால்வ் பண்ணிக்கிறேன், புரியுதா? ஜேகே இந்த மாதிரி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிடலாம். ஸோ ஜேகே ஃப்ரெண்ட்ஸ்லாம், டேய் என்னடா பேசுகிற, உன்னால் எப்படா ஒத்தையில முடியும், எந்த பிரச்சனை இருந்தாலும் ஒன்றாவே பார்க்கலாம்டா, பார்த்துக்கலாம், என்ன கேளு ஜேகே மச்சான், டேய் எனக்கு புரியுதுடா, ஆனால் இது பெரிய பிரச்சனை, இது என்னால் வந்த பிரச்சனை, நானே சால்வ் பண்ணிக்கிறேன்டா. இப்போ எங்கள் அம்மா அப்பா அவன் கஷ்டத்தில் இருக்கான், எங்கள் அப்பா கஷ்டத்தில் இருக்கான், அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவானே, எப்போ என்ன பண்ணுவானே சொல்ல முடியாதுடா, உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நான் என்னடா பண்ணுவேன், என்ன கேளுங்கடா, நானே பார்த்துக்கிறேன் இந்த பிரச்சனையை, புரியுதா? தயவு செஞ்சு இதில் யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் கோவமாகவே அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அவங்க வந்து ஃபீல் பண்ணிட்டு போயிடுறான். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக தயங்க அப்பா ரூமுக்கு தான் வரான். ஜேகே தயங்க அப்பா ரூம் மாதிரி லைட்டாக தட்டுறான். இப்படி தட்டுற சவுண்ட் தயங்கப்பா கேட்டோன்னா ஸோ தயங்கப்பாவும் திறந்து பார்த்துட்டு, ஷாராவன், ஓ நீயா, என்ன இந்த பக்கம், தயங்கப்பா இந்த மாதிரி கேட்டோன்னா ஜேகிட்ட. ஸோ ஜேகே தயங்கப்பாவை பார்த்துட்டு, அங்கிள் நான் உங்ககிட்ட ஒன்று பேசணும். ஜேகே இந்த மாதிரி தயங்கப்பட சொன்னோன்னே ஸோ தயங்கப்பாவை புரிஞ்சுக்கிட்டு, பேசலாமே வா இல்லைவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவர் அதுக்கு ரூம்குள்ளே போயிடாரு. ஸோ நம்ம ஜேகேவும் ரூம்குள்ளே வந்துட்டு கதவை சாத்திட்டு ஸோ தயங்கப்பா பக்கத்தில் வந்துட்டு, பாருங்க அங்கிள், நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்குறேன், எப்படி சொல்கிறீங்களோ அதேபடி நான் நடந்துக்கிறேன், ஒரு கண்டிஷன், என் ஃபேமிலிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, என் தையனுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒன்றும் ஆகக்கூடாது, மீதி ஏதாவது ஆச்சு உங்கள் உயிருக்கு நான் என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது, புரியுதா அங்கிள்? நம்ம ஜேகே ரொம்ப ரகடாகவே ரொம்ப கோபமாகவும் பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம தயங்கப்பாட்ட. தயங்கப்பா அப்படியே அவர் கேஷுவலாக போயிட்டு பெட்டில் உட்காந்துட்டு கால் மேலே கல் போட்டு ஸ்டைலாக உட்காந்து தயங்கப்பா ஜேகேவை பார்த்துட்டு, என்ன ஜேகே உயிர் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்க போல், ஃபேமிலிக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, உன் தையனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது உயிருக்கு, அப்படி தானே? ஆமாம் அப்படி தான், மீறி ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க, அப்புறம் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்க, நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்க, புரிஞ்சதா அங்கிள்? நம்ம ஜேகே இந்த மாதிரி ரொம்ப ரகடாக பேசிக்கிட்டு இருக்கான் தயங்கப்பட. ஸோ தயங்கப்பா ஜேகேயை பார்த்துட்டு, சரி ஓகே இந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன், நான் உன் ஃபேமிலியை உன் ஃப்ரெண்ட்ஸை உன் தயங்க எதுவுமே நான் பண்ணல, ஆனால் நான் சொல்கிறத பேச்சு கேட்டு நடக்கணும், அப்படி மீறி ஏதாவது நீ என்கிட்ட பண்ணணும்னு நினச்ச, டபுள் கேம் ஆடணும்னு நினச்சேன்னா மொத்த உசுரும் மேலே போய் சேர்ந்துருமா, புரிஞ்சதா ஜேகே? மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோ. பாருங்க அங்கிள், நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அங்கிள், நம்புங்க. நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, நம்புகிறேன், ஆனால் என்னை நீ ஏமாற்றணும்னு நினச்சேன்னு வச்சுக்கோ, மொத்த உசுரும் மேலே போய் சேர்ந்துடும், புரிஞ்சதா? அதான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல, நான் எதுவும் பண்ண மாட்டேன், சரி ஓகே நீ இவ்வளோ தூரம் சொல்கிற, நம்புகிறேன். பாருங்க அங்கிள், என் ஃபேமிலியை நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு, ஓகே நான் எதுவுமே பண்ணலை, உனக்கு நான் ப்ராமிஸ் கூட பண்ணிடுறேன், ஓகே நான் உன் ஃபேமிலியை நான் ஒன்றுமே பண்ணலை, ஆனால் நீ ஏதாவது டபுள் கேமு டிமில் கேம் ஆகணும்னு நினச்ச, கண்டிப்பாக எல்லோரும் உயிர் போயிடும், அதை மறந்துடாத, புரியுதா? புரியுது அங்கிள், நல்லாவே புரியுது, நானும் எதுவும் பண்ணல அங்கிள், நானும் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், டபுள் கேமு டிபிள் கேமு எந்த இதுவுமே யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன், ப்ராமிஸாக. ஸோ ஜேகே இந்த மாதிரி தயங்கப்பட சொல்லிடுறான். ஸோ தயங்கப்பாவும் குட் இப்படி தான் இருக்கணும், சரி அங்கிள் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள், பரவாயில்லையே ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் இருக்கு, சொல்கிறேன் கேளு, கார்டு கொடுத்து கேளு,
ஜேகே இந்த மாதிரி தயங்கப்பட கேட்டோன்னா ஸோ தயங்கப்பாவும் எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்றாவது கண்டிஷன் நல்லா கேட்டுக்கோ, நீ என் கூட எப்போவுமே இருக்கணும். 2வது கண்டிஷன், நீ தயம் கூட எப்போவுமே க்ளோஸாக இருக்கக்கூடாது, நிழலு கூட படக்கூடாது. நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ தான் நீ அவன் கூட இருக்கணும். 3வது கண்டிஷன், உனக்கு ஒரு பொண்ணு பார்த்து கொடுப்பேன், நீ அந்த பொண்ணு கூட டேட்டிங் இருக்கணும், 1 டே ஸ்டாண்டு கூட இருக்கணும். புரிஞ்சதா? 4வது கண்டிஷன், நான் சொல்கிற வேலையை தான் நீ பண்ணணும். 5வது கண்டிஷன் நல்லா கேட்டுக்கோ ஜிகே, தான் உனக்கு லாஸ்ட் டேவும் கடைசி நாளும். நான் உன் கூட தயங்க அனுப்பி வைப்பேன். காரில் 2 பேரும் ஒன்றா போகிறீங்க, ஒன்றா வரும்போது தயங்க மட்டும் தான் உயிரோட வரணும். நீ உயிரை தாவ் பண்ணிடணும். நீயே காரை திருப்பி ஆக்சிடென்ட் பண்ணணும். புரியுதா ஜிகே? இல்லைன்னு வச்சுக்கோ, நீ உயிரை கொடுக்கல, தர முடியாதுன்னு நினச்சேன்னா மற்ற உயிர், உன்னோட அம்மா அப்பா, உன்னோட தயம், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லா உயிரும் மேலே போய் சேர்ந்து போட்டு தள்ளிடுவேன். புரிஞ்சதா ஜிகே? இந்த டீல் உனக்கு ஓகேவா? தயங்கப்பா எல்லா கண்டிஷனையும் சொல்லிடுறாங்க. ஸோ தயங்கப்பா இந்த மாதிரி ஜேகிட்ட கேட்குறாங்க. ஸோ ஜேகேவோ தயங்கப்பாவை பார்த்துட்டு, எனக்கு ஓகே தான், நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க, இந்த டீல் ஓகே தான். ஆனால் ஒன்று, என் ஃபேமிலிக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என் தயனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. புரிஞ்சதா அங்கிள்? நம்ம ஜேகே இந்த மாதிரி தயங்கப்பட்டு எல்லாமே சொல்லிடுறான் ஓகேன்ட்டு. ஸோ தயங்கப்பாவும் ஜேகேவை பார்த்துட்டு, ஓகே, நீ சொல்கிற மாதிரி நான் எதுவுமே பண்ணலை, உன் ஃபேமிலியும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் உன் தயங்கையும் யாரையுமே ஒன்றுமே பண்ணல, ஓகேவா ஜேகே? பரவாயில்லையே, இந்த டீலுக்கு டக்குன்னு ஒத்துக்கிட்ட. தயங்கப்பாவும் ஜேகேவும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி தான் கொஞ்ச நாள் போகுது, டேஸே இப்படி தான் போகுது. நம்ம ஜேகே ஸோ தயங்கப்பா என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்களோ ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஜேகேவும் எல்லாமே பண்ணியிருப்பான். தயம் அப்பப்போ ஜேகே கிட்ட பேசணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுவான். ஆனால் ஜேகே கண்டுக்கவே மாட்டான். அவன் மேலே உண்டு சோழி உண்டு அப்படி தான் இருக்கான். ஸோ தயங்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன இப்படி பண்ணுறான் ஜேகே அப்படின்ட்டு. ஜேகே ஃப்ரெண்ட்ஸ் தான் தயங்க அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுவாங்க. ஸோ தயங்கும் கொஞ்சம் இதில் ஓகேவாயிடுவான். ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, தயங்க ஹர்ட் பண்ணுறது. அவனால் சுத்தமாக அவளை பார்க்க கூட முடியல, அவ்வளோ ஃபீல் பண்ணுறான் ஜேகே. ஸோ தயங்கப்பா மிரட்டி வச்சுருப்பாங்க ஜேகேவை. ஸோ தான் ஃபேமிலியை கொண்டுருவேன், அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் கொண்டுருவேன், தயங்கையும் கொண்டுருவேன் அப்படின்ட்டு மிரட்டியிருப்பாங்க. யாருக்கும் உயிர் ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் ஸோ அவனே வருத்திக்கிட்டு, அவனே மனசுக்குள்ளே எல்லா பெயினையும் வச்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் நம்ம ஜேகே தயங்கப்பா என்ன சொல்கிறாங்களோ ஸோ அதன்படியே எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பான். நம்ம ஜேகே டேஸ் இப்படி தான் போகுது. ஜேகே அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ கரெக்டாக அவன் ஃபோனுக்கு ஒரு லிங்க் வருது. ஸோ அவன் மொபைல் எடுத்து அப்படி மெசேஜை பார்த்தாலும் செம்ம ஷாக் ஆகிடும். கேடாவது எபிசோட் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஜேகேவும் இதுக்கு அவனோட ஃபோனில் ஒரு லிங்க் வந்து அந்த மெசேஜை படித்து பார்த்துட்டு ஏன் செம்ம ஷாக் ஆனான். அதுதான் அந்த லிங்க்கு நம்ம ஜேகேக்கு அந்த மெசேஜ் பண்ணியிருப்பா. இதுக்கப்புறம் நம்ம ஜேகே இன்னும் என்னென்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ 2 பேரும் ஒன்றா சேருவாங்களா மாட்டாங்களா நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம்ச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுங்க. லவ் யூ சார், ஐ விஷ் யூ பாய்.